தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தெய்வத்திரை பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் அருளாசியுடன் தலைவர் கேப்டன் அவர்களின் 73வது பிறந்தநாள் விழா செப்டம்பர் 14 தேமுதிக 21ஆம் ஆண்டு துவக்க விழா உள்ளம் தேடி இல்லம் நாடி புரட்சி அந்நியரின் புரட்சி பயணம் 30 விழா பொதுக்கூட்டத்திற்கு எங்களது திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் பாரதிதாசன் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிபடுகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 21ஆம் ஆண்டு கேப்டனின் 73ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் உள்ளம் தேடி இல்லம் நாடி 30 விழாவிற்கு திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழகத்திற்கு நன்றி தெரிவிப்பது முன்னதாக வரவேற்புரையாற்ற மாநில கழக விவசாய துறைச்சாளர் கே ஆர் அவர்களை அழைக்கிறேன். நாம் எல்லாம் வணங்கும் மனித கடவுள் நம்மை எல்லாம் குப்பையில் குண்டுமணியாக இருந்த நம்மளை கோபுரத்தில் கலசமாக வைத்து அழகு பார்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் ஒரு இயக்கத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் சகோதராக உங்களை என்னையும் அறிமுகப்படுத்திய நம் தங்க தலைவர் கேப்டன் மறைந்தாலும் நம் மக்கள் இதயத்தில் வாழ்ந்து வருகிறார். அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தெய்வ திருமகன் பத்மபூஷன் கேப்டன் அவரின் நல்லாசிகள் தலைவர் கேப்டன் அவரின் 73வது பிறந்தநாள் விழா செப்டம்பர் 14 கழகத்தின் 21ஆம் துவக்க விழா மற்றும் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற 30 விழாவிற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் அருமை செயலாளர் பாரதாஸ் அவர்களே நிகழ்ச்சியில் தலைமை முறையேற்று நலத்திட்ட வழங்க வரவேற்கும் தமிழகத்தின் தென்னகத்தின் சாட்சி ராணி இருப்பு மங்கை நாம் அந்நியாக வழங்கும் அன்னையார் அவர்களை வணங்கி வருக வருக வரவேற்று அடுத்தபடியாக கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்களையும் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தாசாமி அவர்களையும் கழகத்துடைய துறை செயலாளர் அண்ணன் சந்தான அவர்களையும் கழகத்துடைய துறை செயலாளர் சகோதரி அக்கா சுபமங்கலம் அக்கா அவர்களையும் சுபா அக்கா அவர்களையும் மற்றும் நமக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் இருந்து இப்பொழுது மண்டல பொறுப்பாளராக இருக்கும் கழகத்தின் துறை செயலாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களை வரவேற்று மற்றும் இக்கூட்டத்தில் வருகிறத்திருக்கும் கரூர் மாவட்ட கழக அண்ணன் சிவராஜேந்திரன் அவர்களே திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் குமார் அவர்களுக்கு திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் டி வி கணேஷ் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் தலைமை கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளையும் என்னோடு இரவு பகலாக இந்த கூட்டத்திற்காக உழைத்த தலைமை கழகம் முதல் கிளைக்கழகம் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் வருக வரவேற்று காலம் நிறுத்தி அடுத்தபடியாக வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். அடுத்தபடியாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகு சகோதரர் பாரதிதாசன் அவர்கள் உரையாற்றுவார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தெய்வ திரு பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் அருளாசையுடன் இன்று திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறையில் நடக்கும் இந்த மாபெரும் 30 விழா பொதுக்கூட்டத்திற்கு வாய்ப்பு வழங்கிய தலைமைகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு நலத்தொடர்கள் உதவிகளை வழங்கி இங்கு சிறைப்புரை ஆற்ற இருக்கும் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் தென்னகத்தின் ஜான்சி ராணி புரட்சி அந்நியார் அவர்களே, கழக பொருளாளர் எல் கே சார் அவர்களே, கழக தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் பார்சாடி அவர்களே, கழக துணை செயலாளர் டெல்டா மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களே, கழகத்தின் துணை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ சுபா சகோதரி அவர்களே, கழகத்தின் துணை செயலாளர் ட்ரிபிள் சந்திரன் அவர்களே, மாநகர் மாவட்ட கழக செயலாளர் டி கணேசன் அவர்களே, வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் குமார் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட கார்த்திகேயன் அவர்களே,
கரூர் மாவட்ட செயலாளர் புறநூர் மாவட்ட சிவராஜேந்திரன் அவர்களே மற்றும் வந்திருக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அண்ணன் மாதன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவ ஐயப்பன் அவர்களே மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதுபோல இங்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த எங்களது திருச்சி தெற்கு மாவட்டத்தின் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு ஒரு சில மாவட்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லணும். தயவுசெய்து அது மட்டும் சொல்லுங்க. மாவட்ட கழகங்கள் என்னுடைய மாநில கழக விவசாய துறை செயலாளர் அன்பு சகோதரர் டி.ஆர். சரவணன் அவர்களே, தொழிற்சங்க பேரவை சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் முல்லை சந்திரசேகர் அவர்களே, கழகத்தின் மாற்றுத்திறனாளி துணை செயலாளர் அருமை செயலாளர் வாஞ்சி குமார் அவர்களே, கழக தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் திருப்பதி அவர்களே, என்னுடன் கூட்டு இணைந்து பணியாற்றும் மாவட்ட கழக அவைத் தலைவர் முன்னாள் கவுன்சிலர் வீரப்பூர் அர்ஜுன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் வசந்த் பெரியசாமி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதி பொறுப்பாளர் நீலவேல் அவர்களே, வஜ்ரவேல் அவர்களே, சதீஷ் அவர்களே, சுமதி குணசேகரன் முன்னாள் கவுன்சிலர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் செங்குஞ்சி ராஜேந்திரன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் துரைராஜ் அவர்களே, ஐ. ஜான் பீட்டர் அவர்களே, சுக்காமணி சக்தி அவர்களே, பாண்டியன் அவர்களே மற்றும் இனியான செல்வம் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் மணப்பாறை நகர செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே, மணப்பாறை தெற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் சிங்காரவேல் அவர்களே, மருங்காபுரி தெற்கு ஒன்றிய செயலாளர் கந்தசாமி அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் அவர்களே, பொன்னம்பட்டி பேருக்கழக செயலாளர் ஹக்கீம் அவர்களே, வையம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபால் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் குமார் அவர்களே, மணிகண்ட தெற்கு ஒன்றிய செயலாளர் பிஎஸ்ஆர் சக்தி அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்துமாணிக்கம் அவர்களே, அந்தநல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் காந்தி வடக்கு ஒன்றிய செயலாளர் தேவமணி அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் காந்தி அவர்களே மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஏன் எல்லா பேர் சொல்றேன்னா இவங்களால் ஒத்துழைப்பு கொடுத்த முடியாத இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முடியாது. அதுபோல ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் தொடர்ந்து கேப்டன் அவர்கள் 40 ஆண்டு காலமாக ஏழைகளுக்கு உதவுவது மட்டும்தான் கொள்கையை கொண்டாடுறாரு. கேப்டன் கேட்பாங்க என்ன கொள்கை? ஏழைக்கு உதவுவதுதான் கொள்கை. இதோட என்ன கொள்கை இருக்கு? அந்த கொள்கையை நம்மளுடைய கழக பொதுச்சாளர் அந்நியார் தொடர்ந்து செய்து வருகிறார். அதனால தொடர்ந்து இந்த இயக்கத்தில் நாம எல்லாம் இருக்கிறோம் என்பதை பெருமைப்படுகிறோம். ஏன்னா வேற எந்த தொண்டை எந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்காது. அதனால தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நன்றி, வணக்கம். கர்ச்சிக்கும் சிங்கமடா, குணத்தில தங்கமடா, அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா, ஆசி வழங்கும் கலியுக